நம்பி பிள்ளைய விட்டுட்டு போறேன். நல்லபடியா நீங்க தான் பாத்துக்கணும். ஏக்கா அதெல்லாம் கவலையே படாதீங்க, நானும் கௌசியும் நல்லா பார்த்துப்போம். எல்லாம் ஒண்ணு மண்ணா ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு பிள்ளைய பார்க்க அங்க போகணும், ஒரு பிள்ளைய பார்க்க இங்க போகணும். 2 பிள்ளைங்களை பார்க்கறதுக்கும் நாங்க அங்கேயும் அலைய வேண்டியதா இருக்கு. ஒரே இடத்துல இருந்துச்சுங்கன்னா நாங்க வந்து 2 பிள்ளைங்களும் ஒரே தான் பார்த்த மாதிரி இருக்கும். ஆத்தா அப்ப ஒரே செலவுல ஒத்த கல்லுல 2 மாங்க அடிக்கலான்னு பாக்குற. அப்படியெல்லாம் முடியாது. என் வீட்டுக்கு தனியா தீனி வாங்கிட்டு வரணும், அவ வீட்டுக்கு தனியா தீனி வாங்கிட்டு வரணும். 2 வீட்டுக்கும் ஒரே தான் வாங்கிட்டு வந்துட்டு 2 பேரும் எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. இவ ஒருத்தி தீனிக்கு பிறந்தவ, எப்ப பார்த்தாலும் தீனிட்டே கிடப்பா. என்னம்மா சாப்பிட்டீங்களா? என்னம்மா என்னன்னு தெரியல, மதியானம் சாப்பிட்டது நெஞ்சுக்குள்ளேயே கிடக்குமா. மதியானம் சாப்பாடே 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அதனால ராத்திரிக்கு எங்கிட்ட போய் சாப்பிட்றது, அப்புறம் ராத்திரிக்கு தூக்கம் வராதுன்ட்டு தான் சாப்பிடலம்மா. பசியே இல்லை. ஏன் பகல்ல நேரமா சாப்பிட்டுருவீங்களே? எங்கம்மா மருமக கறி சமைக்கிறா? புள்ள உடம்பு முடியாம வந்து படுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யறது இல்லை, வைக்கிறது இல்லை. அப்புறம் நம்ம எங்கிட்ட போய் சாப்பிட்றது? மதியானம் சாப்பாடே 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து தான் சமைச்சா, அதனால 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். உமாவுக்கு எப்படி இருக்கு? நல்லா தாம்மா இருக்கிற. சும்மா சோர்ந்து படுத்து கிடக்குறா. இல்லையே படுத்து கிடந்தா எப்படி? வெளியே வந்து 4 பேத்துக்கிட்ட பேசி சிரிக்க வேண்டிதானே? அதைத்தாம நானும் சொன்னேன். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுமா? ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம வா வெளியேனா. நான் வரலன்றா. அப்ப நம்ம என்னத்த சொல்றது? கம்முன்னு வாயங்கையும் வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். எங்க கேக்குறாங்க? இங்க ஆடுற மாதிரி அங்க போய் ஆடுனா கம்முன்னு இருப்பாங்களா அவங்க? இந்த ஒருத்தி வந்தா அம்பிட்டு பிரச்சனைன்னு இன்னைக்கு நல்லா இருக்கா, இங்கிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாமா. அவ அப்படியே போய் சேர்ந்துட்டா. அடுத்து இவ வந்திருக்கா. இவளும் இப்ப அவன் புருஷங்காரன் வந்து கூப்பிட்டா உடனே ஓடிடுவா. அதுக்கப்புறம் நாங்க தானே மூஞ்ச பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். குடும்பத்துலனா 1000 சண்டை சச்சரவு இருக்கதாமா செய்யும். அதுக்குன்னு நம்ம பாட்டுக்கு பொசுக்குன்னு வீட்டை விட்டு ஓடி வரலாமா? அத்தாமா நானும் சொல்றேன். சும்மா ஒருத்தன் வந்து வீட்டுக்காரியை வந்து அடிக்க மாட்டான். நீ என்ன தப்பு பண்ண? அவ ஆத்தாக்காரி வீட்டுக்கு வந்தா என்ன சொன்னாங்க? 2 பயல்கள் முடிவு பண்ணியிருக்காங்க தானே. ஒரு வாரம் உன் வீட்டில் இருக்கட்டும், ஒரு வாரம் என் வீட்டில் இருக்கட்டும் தானே முடிவு பண்ணியிருக்காங்க. வந்து இருக்க போறவ ஒரு வாரம் தான் இருக்க போற. ஒரு வாரம் பல்ல கடிச்சுக்கிட்டு சமைச்சு போட்டின்னு அடுத்த வாரம் அங்க போயிருவா. அப்புறம் தானே இங்க வருவா. ஒரு வாரம் சமைச்சு போடுறதுக்கு அந்த காட்டி இருக்காம. அதனால மூஞ்சி முகரையும் நீட்டி தெரிஞ்சிட்டு இருந்திருக்க. அந்த பையன் குடிச்சுட்டு வந்து அடிச்சு போட்டான். இதுல யார் மேல தப்புன்னு நீயே சொல்லு பாப்போம். கேட்டா நாங்க அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் கல்யாணம் புதுசுல, அவங்க என்னை அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க. ஏமா பழசையே பேசிக்கிட்டே இருந்தா எப்படிமா? நீயே சொல்லு பாப்பா. பழசையே பேசிக்கிட்டு இருந்தா எத்தனை காலத்துக்கு இருக்க போறாங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்ன என் மாமியார்லாம் பார்த்தீங்களா எப்படி குடைச்சல் கொடுக்குன்னு? இவர்கிட்ட அதை இதன்னு சொல்லி கொடுக்கும். இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இந்த ஆள் குடிச்சுட்டு வந்து என்னை அடிச்சு எத்தனை தடவை வீட்டை விட்டு போன்னு சொல்லுவாரு. ஆனால் நான் வீட்டை விட்டு போனேன்னா எதுக்கு நான் போகணும்? நான் கட்டிக்கிட்டு வந்தவ. நீ வேணும்னா நீ வீட்டை விட்டு போன்னு சொல்லி அந்த ஆளை ஒரு நாள் அடிச்சு துரத்தனே பாருங்க. அதுக்கப்புறம் தானே கம்முன்னு இருந்தது. அப்படித்தானே இருக்கணும். நம்ம கல்யாணம் பண்ணி போயிட்டோம், நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்க. இனி வீட்டை விட்டு போகணும்னா செத்தாதான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தா அவனுங்களை அடிச்சு துரத்தணும். நான் இதுக்கடா போகணும், நீ போடான்னு. அப்பதான் அடங்கி இருப்பானுங்க. பொசுக்குன்னு வீட்டை விட்டு வந்தா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? யார் வீட்டில் தாம சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கு பாருங்க. பொழுதானிக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லையும் சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யுது. என் மாமியார் கல்வி உசுரோட இருக்கும்போது இவருக்கு அதை இதுன்னு சொல்லி கொடுத்து எனக்கு ஒரு சோறு கூட போடாது. நம்மட்டு பசியும் பட்டினியிலையும் வயிற்றுல பிள்ளையோட போய் அந்த ஒத்த மரம் புளிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குடிசையை மாதிரி இந்த படுதாவெல்லாம் போட்டு இழுத்து கட்டி என்னதான் இருந்தாலும் என் புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு அந்த இடத்துல போய் இருந்து ஆக்கி தின்னுபிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே நான் இங்கிட்டு வந்தேன். சாமத்தியெல்லாம் இங்கே யாருக்கும் வராதுமா. புருஷன் வீட்டில் அடிச்சு துரத்தனோடனே புகுந்த வீட்டில் விட்டு பிறந்த வீட்டுக்கு போனால் மட்டும் அவங்க என்ன தாங்கிடுவாங்களா? ஒரு வாரம் மிஞ்சி போனால் நல்லா பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்குன்னு வாழைப்பழத்தில் ஊசியை குத்துற மாதிரி குத்துவாங்க. எதுக்கு அவங்க கிட்ட போய் பேச்சு வாங்கணும்? நல்லதோ கெட்டதோ போவோம் வருவோம். மற்றபடி எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கணும். எப்படியாப்பட்ட முரட்டு பயனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பால் ஆட்டிக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இவ அங்கேயே இருந்து ஒரு பிள்ளைய பெற்று அவன் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அடங்கி இருக்க போகிறான். அதை விட்டு வார அப்பத்தான் இவளுக்கெல்லாம் வாழ்றதுக்கு லாக்கிலமா. இந்த என் வீட்டில் 2 இருக்கு பாரு, அதுங்க இருக்கிற வரைக்கும் ஒரு புள்ள வாழ்க்கையும் உருப்படாது. ஏ ராசமா சமைச்சிட்டியா? என்ன பசிக்குது இல்ல? எனக்கு என்ன 10 கையா இருக்குது? 2 கை தான் இருக்கு. ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துட்டு வர முடியும். பறந்துகிட்டு இருக்கீங்கன்னா வெறும் மாங்கனா இருக்கு, வந்து குடிச்சுட்டு போங்க. இன்னும் இந்த வீட்ல வாயை திறக்க முடியலப்பா. எடுத்துட்டு வரதுக்குள்ள எதுக்கு பறக்குறீங்க? எடுத்துட்டு வர வேணாமா? சரி இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கவ? இந்த கிழவியும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது. இவளும் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு வேலை செய்யறாளா? ஒண்ணு நான் ஒத்தால கடந்துக்கிட்டுல பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன். படுத்த வண்ணமாவே கடக்கறா ரூம் அழைச்சிக்கிட்டு. இப்படி இருந்தா என வீட்ல தான் கழுவி ஊத்தாம இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டறதுக்கு நான் என்ன பிள்ளையாவா பிறந்திருக்கேன்? சரி இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? புள்ள உள்ள படுத்துருக்கா. ஏங்க காட்டுலயே வேலைக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. ஆள் வந்தா உங்களுக்கு கூலி கொடுக்கணும். நீ வான்னு என்னைய கூப்பிடுறீங்க. அங்கேயே வந்து நான்
செய்யணும், இங்கேயே வந்து வீட்டு வேலை பார்க்கணும், 3 நேரம் சமைக்கணும். ஒரு நேரம் ஆக்குனதா தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குதே. மத்த நேரத்துக்கு காலையில தோசை ஊத்தணும், மதியானம் சோறு பொங்கணும், வெஞ்சனம் செய்யணும், ரசம் வைக்கணும், அப்பளம் வைக்கணும், சாம்பார் வைக்கணும். ராத்திரிக்கு உங்களுக்கு தோசை ஊத்தணும், டிஃபன் செய்யணும், இல்லையா சப்பாத்தி போடணும். எம்பட்டு வேலை தான் ஒரு மனுஷன் நான் செய்யறது? ஏமா அவங்க என்ன இப்படி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க? இதே ஒரு தொல்லைத்தாமா. கத்தி கத்தி கத்தியே என்ன போய் சேர வச்சிருவா போல இருக்குது. இது என்னன்னு போய் பாக்குறேன். வீட்டுல வேலை செய்யறதுனாலே இவளுக்கு வலிக்கும், வணங்காது. எமாடி உமா சாப்பிடவாமா? உமா ஏன் அவ கத்திக்கிட்டே கிடக்குறா? இவ சத்தம் அந்த முக்குக்கு வரைக்கும் கேக்குதுடா. பாக்குறவங்கள என்ன சத்தம்னு கேட்டுக்கிட்டு போறாங்க. அம்மா, நான் கத்துறது மட்டும் தானே உனக்கு கேட்கும்? வீட்டுல ஒரு வேலை வெட்டி பாக்குறீங்களா, இல்ல ஒரு பாத்திரம் மட்டும் தான் கழுவுறீங்களா? கேட்டா வயசாகி போச்சு, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்றீங்க. வெளியே உட்காந்து பழம பேசத்துக்கு மட்டும் எந்த வழியும் வராது. சரி சும்மா வளவலன்னு பேசாத. தோசை கூட சாப்பிட. அம்மா தான் அங்கிட்டும் போய் கஷ்டப்படுறா, வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுறாளே. சரி, நம்ம வீட்டை தானே இருக்கோம், ஒரு தோசை ஊத்துவோம், இல்ல கழுவுவோம், அவ ஒரு வேலை செஞ்சா நம்ம ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு. மொத்தத்தையும் நானே செய்யணும். செத்தா கூட இந்த வீட்டுல எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் போய் சாகணும் போல இருக்கு. எனக்கு எதுவும் வேண்டாம். வேண்டாமா? தோசை ஊத்தணும். உங்க அப்பா கத்தவும் இப்ப பாரு 3 வகையான இது செஞ்சு எடுத்துட்டு வரேன். பார்த்தா வேண்டாம்ல, அப்புறம் என்ன நாய்க்கு தட்டுறது? ஏய், அவளே உடம்பு செல்லாம இருக்கா, எதுக்கடி கத்திக்கிட்டு கிடக்குற? உடம்பு செல்லன்றத அப்படியே நல்லா ஆயிடுமா எல்லாமே? வீட்டு வேலையை பார்த்தா தானே. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு 24 மணி நேரம் அந்த ரூமுக்குள்ள முட்டை விட்டுக்கிட்டு. நீ உடம்பு செல்லன்னு கூட்டிட்டு வந்தீங்களேடி, இப்படி வாழ் கத்திக்கிட்டு இருந்தா ஏன்டி இப்படி? அந்த புள்ள மனசு என்ன ஆகும்? யாருக்குதான் இங்க உடம்பு நல்லா இருக்கு? இந்த வயசான காலத்துல நானும் தானே காடு மாடு மேடுன்னு எல்லாம் ஏறி இறங்கி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாய்க்காவ அங்கேயே இருந்து தொலைஞ்சிருக்கலாம். அவளும் ஆடிக்கிட்டு வாரா பாரு, அம்மா இருக்கான் அப்பா இருக்கான்னு. நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. எப்பா கத்தாதம்மா. எல்லாத்துக்கும் வேலை வெட்டி செய்யறதுக்கு நான் என்ன பிள்ளையாவா பிறந்திருக்கேன்? 3 பிள்ளைங்களை பெத்து 3 பிள்ளைங்க வீட்லயே போய் அக்கடான்னு போய் நிம்மதியா உட்காந்து ஒரு நேரம் சோறு திங்க முடியல. காலம் முழுக்க ஆக்கி கொட்டியே நான் சாகணும் போல இருக்கு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஆக்கி கொட்டுன்னு நம்ம உயிரை போட்டு எடுக்க வேண்டியது. எனக்கு என்ன தலை இருக்கா? வரவங்க மகாராணி கணக்கா ரூமுக்குள்ளே இருக்காளுங்க. நேரத்துக்கு ஆக்கணும் வந்து கொட்டிக்கிறாளுங்க. இவளுக்கு ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன வேலைக்காரி அந்த வீட்டுக்கு? சாப்பிடவா? தோசை ஊத்தி வச்சிருக்குது. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா? ஊத்தி வச்சுட்டு மாத்திரை போடணும்ல, வந்து சாப்பிடுவா. வேண்டானா விடுங்களே, எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? வேண்டானா முதல்ல சொல்லணும். வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்த அம்மட்டு நேரம் நான் கால் கடுக்க நின்னு அங்க தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். அக்கடான ஒரு நிமிஷம் கூட என்னால உட்கார முடியல. ஐயோ சாமி, எனக்கு வேண்டாம். வேணும்னா நீங்களே சாப்பிடுங்க. இப்ப தெரியாதுடி, இப்ப தெரியாது. நான் போய் சேர்ந்துருவேன், அப்பதான் தெரியும். அங்க இருக்கும்போது கூட என் மாமா எனக்காக ஒவ்வொன்றை பார்த்து பண்ணுவாரு. நான் எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் ஆசையா ஊட்டி விடுவாரு. இங்க எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, என் மாமனை விட்டுட்டு வந்து. நான் வீடு முழுக்க ஐயாவை காணமேன்னு தேடிட்டு இருந்தா இங்க வந்து அசால்ட்டா நின்றுட்டு இருக்கீங்களா? ஏய், நீ கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் போ. பயந்து போயிட்டீங்களா? ஆமா, பின்னாடி நின்னுட்டு பாத்துட்டு இருக்கும்போது வந்தா பயமா இருக்குமா இருக்காதா? சும்மாதான். என்ன மேடம், அம்மா அப்பா சொந்தம் பந்தன்னு எல்லாரும் வந்ததையும் என்னைய தனியா தவிக்க விட்டுட்ட, நீ பாட்டுக்கு போயிட்ட. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கௌசி நீ தான் வாடின்னு கூப்பிட்டாங்க. அதான் சரி எல்லாரும் இருந்தாங்களா, பேசிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அங்க மதுரையில இருக்கும்போது மட்டும் தனியா ஒத்தையில வீட்டுல இருக்கணும், அதனால வீட்டை விட்டு எங்கிட்டும் போக மாட்டேன். எனக்கு 24 மணி நேரமும் போன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இங்கே இனி என்னை கண்டுக்க கூட மாட்டேன். ஆளுக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிடுவேன், அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே நடிக்காத. இல்லைங்க, உங்களுக்கே தெரியும்ல கௌசி நீ டொடலொடன்னு எதையாவது ஒன்று பேசிட்டே இருப்பா. வரல வீட்டில் இருக்கேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. அதான் சரி அப்படியே பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இல்ல, நம்ம அங்க இருந்து இங்க வந்திருக்கோம், யாரும் எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டாங்க. நீ ஒரு மூலையில இவ ஒரு மூலையில 2 பேர்த்தையும் வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நினைச்ச நேரம் பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. சரி சரி. ஏங்க, அதுவும் இல்லாம அங்க ஊருக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்னு ஃபோன் போட்டு கூட சொல்லல. அவங்க எதுவும் நினைச்சுக்க போறாங்க. யாரு இங்க என்ன நினைப்பா? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், யார் வந்து நமக்கு உதவுனா வச்சா? இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு வேலை இருக்கிற வரைக்கும் எனக்கு கரெக்டாக 29-30னா எங்கள் அப்பா ஃபோன் அடிச்சிருவாரு. அப்போ காசு 1ஆம் தேதி ஆனால் வாங்கிக்கலான்னு. இப்போ தான் நான் பேசுறது இல்லைல்ல, இப்போ அதனால என்னோட உதவியும் தேவையில்லை. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க மாப்பிள்ளைங்க தானே இப்போ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அதனால அவங்க மாப்பிள்ளைங்க பார்த்துப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாங்க. சொன்ன வரைக்கும் போதும், கேட்ட வரைக்கும் போதும்.
ஐயோ வாங்களே வாங்களே குடிசை புடிச்சு எரியுது. ஐயோ வாங்க, யாராவது வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க, குடிசை எரியுது. ஐயோ நான் எங்கன்னு போய் சொல்லுவேன், யாரன்னு கூப்பிடுவேன். ஐயோ இந்த நேரம் பார்த்து யாரும் இல்லையே. ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க, குடிசை புடிச்சு எரியுது. ஐயோ ஆண்டவா, இது என்ன பெரும் கரகமா இருக்கே. ஐயோ வாங்க வாங்க, குடிசை புடிச்சு எரியுது. ஐயோ ஐயோ ஒடியாங்க ஒடியாங்க, குடிசை புடிச்சு எரியுது. ஐயோ ஐயோ சாயங்காலம் தின்னுபுட்டு சாஞ்சா இன்ன வரைக்கும் எந்திரிக்கல. பின்ன புடிச்செறியுதுன்னு இருக்கா? ஏய் காஞ்சனா காஞ்சனா, ஒடியாங்க ஒடியாங்க, இங்க வாங்க, புடிச்சு எரியுது புடிச்சு எரியுது. கனவுலயே இந்த கட்டு கத்திக்கிட்டு இருக்காளே. ஐயோ எனக்கு குடிசை புடிச்சு எரியுதுங்க, புடிச்சு எரியுதுங்க. தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. அடியே எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வை. ராத்திரி சாப்பிட்டு உள்ள படுக்கிறத விட்டு கறியை சாப்பிட்டு வெளியே படுத்து கிடந்துட்டு இப்ப எரியுதுன்னு கத்திக்கிட்டு கிடக்குறவ. அப்ப இன்ன வரைக்கும் கண்டது கனவா? கனவா? ஆமாங்க, என்னன்னு தெரியல, குடிசை அப்படியே பத்திக்கிட்டு எரியற மாதிரி கனவு கண்டேன். உன் கனவுல தீய வச்சு கொளுத்த. ஏண்டி நீ வேற? அவன் என் வயிறு எரிஞ்சு கிடக்குறான். அப்பதான் நாளைக்கு கடையை திறக்கணுமே, நாளைக்கு என்ன பண்ண போறாங்களோ ஊர்க்காரங்கன்னு சொல்லி நான் அந்த புலம்பல்ல இருக்கேன். இப்பதான் இவ பத்திக்கிட்டு எரியுதாமா. வயிற்றுச்சல் கொட்டிக்காம உள்ள போய் படுப்போ. கனவா? ஐயோ கொஞ்ச நேரத்துல உசுரே இல்ல. அம்மா எந்திரடி, அப்படியே படுத்து கிடக்குறா. எந்திரி போ. குடிசை புடிச்செரிஞ்சா ஏதோ விசேஷம் வரும்னு சொல்லுவாங்களே. என்ன ஒன்றும் புரியலையே. நமக்கு வேற தூக்கம் வருதப்பா. ஐயோ நாளைக்கு வேற கடையை திறக்கணும். எவன் வந்து வாழ்வாள்னு கத்த போறான்னு தெரியல. காசு நகை பணம்னு எல்லாம் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் இந்த ஊர்க்கார பயலுகளுக்கு பதில் சொல்லி மாடாதே. அந்த லைலா பொண்ணு இருக்க வரைக்கும் யாரா இருந்தாலும் ஒத்த நிமிஷத்துல சமாளிச்சிரும் பேசியே. இப்ப அந்த பிள்ளையும் இல்ல. இப்ப என்ன பண்றது? ஒத்தலா கடந்துக்கிட்டு நம்ம தான் எல்லா வரவு செலவுல இருந்து எல்லாம் பார்க்கணும். தூங்குவோம். அம்மாத்துக்கு எல்லாம் உள்ள விரிச்சு கொடுத்துட்டியா? எல்லாரும் விரிச்சு கொடுத்துட்டேன், எல்லாரும் படுத்துட்டாங்க. இனி நம்ம தான் படுக்கணும். காலையில வேற நீங்க வேலைக்கு போகணும்ல. இன்னைக்கு ஃபுல்லா ஒரே டயர்டு, அங்க இங்கன்னு அலையவும். வாங்க நம்மளும் போய் படுக்கலாம். ஆமாப்பா, ரொம்ப டயர்டு தான். சரி வா போலாம்.